எல்லா உறவுகளுக்கும் வணக்கம். சமைக்கிறது ஒரு கலைனா, சமைச்சு முடித்ததுக்கப்புறம் அந்த சிங்கில் மலையாட்டம் குவிஞ்சு கிடக்கிற பாத்திரங்களை தேய்க்கிறது ஒரு பெரிய தண்டனைன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நிஜத்தை சொல்லுங்கள். காலையில் டிஃபன், மதியானம் லஞ்சு, அப்புறம் டின்னரு, ஒவ்வொரு வேலைக்கு பிறகும் அந்த பாத்திரங்களை சோப்பு போட்டு தேய்ச்சி அலசி இதுலேயே நம்ம ஒரு நாளைக்கு 1 முதல்ல 2 மணி நேரத்தை செலவிடுறோம். குறிப்பாக வேலைக்கு போயிட்டு ராத்திரி டயர்டாக வர்றவங்களுக்கு இது ஒரு பெரிய போராட்டம். கை வலி, முதுகு வலி, அப்புறம் இந்த நகம் எல்லாம் பாழாகுது. இதெல்லாம் நினச்சி இதை யாராவது தேய்ச்சி கொடுக்க மாட்டாங்களான்னு நம்ம மனசு ஏங்கும். உங்களுடைய இந்த அத்தனை கவைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தான் நம்ம அவர் ஹோம் அவர் பிக்ஸ் ஒரு சூப்பரான தீர்வை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கோம். இதுதான் காம்பேக்ட் டிஷ்வாஷர். இது பார்க்குறதுக்கு வேணால் சின்னதாக இருக்கலாம், ஆனால் இதோட வேலை வேறு லெவல். இது எப்படி உங்கள் நேரத்தையும் எனர்ஜியும் மிச்சப்படுத்த போகுதுன்னு இந்த வீடியோவில் நம்ம அக்னி பரீட்சையை நடத்தி பார்க்கலாம். நம்ம எல்லாரும் கேட்குற முக்கியமான கேள்வி, இது எங்கள் வீட்டு கிச்சனுக்குள்ளே நுழையுமா என்பது தான். இப்போ இதோட டிசைன் மற்றும் அளவை பற்றி பார்த்துடலாம். மைக்ரோ ஓவன் சைஸு இதை பார்த்திங்கன்னா, இது ஒரு பெரிய மைக்ரோ ஓவன் எவ்வளோ இருக்குமோ அதே அளவு தான் இருக்கும். இதோட காம்பேக்ட் டிசைன் தான் இதோட பெரிய பலமே. இது ஒரு கவுண்டர் டாப் மாடல், அதாவது நீங்கள் தரையில் இடம் தேடி அலைய வேணாம். உங்கள் கிச்சனோட மேடையில் ஒரு மூலையில் இதை அழகாக செட் பண்ணிக்கலாம். பில்டு குவாலிட்டி, இதோட வெளிப்புற தோற்றம் ரொம்ப ஸ்லீக் மற்றும் மாடர்னாக இருக்குது. உங்கள் கிச்சனுக்கு ஒரு ப்ரீமியம் லுக்கு கொடுக்கும். மேலே இருக்கிற கண்ட்ரோல் பேனல் கூட ரொம்ப நீட்டாக புரிகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே எவ்வளோ இடம், இப்போ உள்ளே திறந்து பார்ப்போம். இதில் ஒரு ஃபுல் அவுட்ரு ரேக் இருக்குது. இது 4 முதல் 6 பேருக்கான தட்டுக்கள், ஸ்பூன்கள் மற்றும் சின்ன சின்ன கிண்ணங்களை ஒரே நேரத்தில் அடுக்கிடலாம். யாருக்கு இது செட் ஆகும்? பேச்சுலர்ஸு, சின்ன குடும்பம், அல்லது எங்கள் வீட்டில் பாத்திரம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் பிக்கு. இப்போ இதோட டிசைனை பார்த்துடலாம். இதை மாட்டணும்னா பெரிய ப்ளம்பர் வேணுமா, செவுத்தில் ஓட்டை போடணுமா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. நிஜமாக சொல்லணுன்னா, ஒரு வாஷிங் மிஷினை விட இதை இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்களே 10 நிமிஷத்தில் இதை செட் பண்ணிடலாம். முதல்ல இதோட இன்லெட் பைப்பை எடுத்துக்கோங்க. இதோட ஒரு முனையை டிஷ்வாஷருக்கு பின்னாடி இருக்கிற பாயிண்டில் நல்லா முறுக்கி டைட் பண்ணிவிடுங்க. இன்னொரு முனையை உங்கள் கிச்சன் டேப்பில் கனெக்ட் பண்ணணும். இது யூனிவர்சல் அடாப்டரோடு வர்றதால எல்லா குழாய்க்கும் இது செட் ஆகும். அடுத்தது இந்த ட்ரைன் பைப்பு. டிஷ்வாஷரில் இருந்து வர அழுக்கு தண்ணி வெளியேற இது முக்கியம். இதை டிஷ்வாஷர் பின்னாடி இருக்கிற அவுட்லெட்டில் மாட்டிட்டு மறுமுனை அப்படியே உங்கள் கிச்சன் சிங்கில் விட்டுடுங்க. இதில் ஒரு சக்ஷன் கப்பு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு சிங்கில் ஒட்டிட்டிங்கன்னா பைப்பு ஆடாமல் இருக்கும். கடைசியாக இதோட 3 பின் ப்ளக்கை ஒரு பவர் பாயிண்டில் போடுங்க. அவ்வளோதான். இப்போ உங்கள் டிஷ்வாஷர் வேலை செய்கிறதுக்கு தயார். ஒரு சின்ன டிப்ஸு, எப்போவும் கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் தண்ணியை திறந்து விட்டுட்டு எங்கேயாவது லீக் ஆகுதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. லீக் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ தான் இந்த டிஷ்வாஷருக்கு உண்மையான அக்னி பரீட்சை. புது பாத்திரத்தை வச்சா எந்த மிஷினும் கழுவும், ஆனால் நம்ம ஊர் எண்ணெய் பிசுக்கு, காஞ்சி போன பருப்பு கரை, இதையெல்லாம் இது சமாளிக்குமா? பாத்திரங்களை அடுக்கும்போது ஒரு சின்ன விஷயம் கவனிங்க. தட்டுக்களை சாய்ச்சி வச்சாதான் தண்ணி எல்லா இடத்துலையும் படும். குப்புரை போட்டு வைக்காதீங்க. அப்புறம் கீழே இருக்கிற அந்த ஸ்ப்ரே ஆம் சுற்றுறதுக்கு தடையாக எதுவும் இருக்கக்கூடாது. இதில் டிஷ்வாஷருக்குன்னு பிரத்யேக பவுட்ரு அல்லது லிக்விட் மட்டும்தான் பயன்படுத்தணும். சாதாரண விம் லிக்விட் ஊற்றுனீங்கன்னா நுர பொங்கி வழிய ஆரம்பிச்சிடும். கவனமாக இருங்க. இதில் நிறைய மோட்ஸ் இருக்குது. இன்டென்சிவ் மோட் செலக்ட் பண்ணி நம்ம பாத்திரங்கள் அந்த அளவுக்கு அழுக்காக இருக்கோ பட்டனை தட்டியாச்சு வேலை ஆரம்பிச்சிடும். ஒரு வழியாக வாஷ் முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ரிசல்ட்டை பாருங்கள். நம்ம கையால் தேய்ச்சா கூட இவ்வளோ ஷைனிங் வருமானு தெரியல. முக்கியமாக இதில் ஹாட் ஏர் ட்ரையிங் வசதி இருக்கிறதால பாத்திரத்தை தண்ணி திட்டுக்கள் இல்லாமல் ரொம்ப நீட்டாக காய வச்சு தந்துடுது. இதை அப்படியே எடுத்து நம்ம கபோர்டில் அடுக்கிடலாம்.
இந்த டிஷ்வாஷரை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் கேட்க நினைக்கிற அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லலாம். கரண்ட் பில் எவ்வளோ வரும்? நிறைய பேர் பயப்படுற விஷயம் இதுதான். இந்த காம்பேக்ட் டிஷ்வாஷர் ஒரு வாஷுக்கு 1 யூனிட்டுக்கும் குறைவாக தான் கரண்ட் எடுத்துக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை யூஸ் பண்ணால் கூட மாதத்துக்கு 150லேருந்து 200 ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா வரும். இது நம்மளுக்கு வேலைக்கு கிடைக்கிறவங்களோட சம்பளத்தோட கம்மி தான். உப்பு தண்ணியில் பயன்படுத்தலாமா? தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு விஷயம், உங்கள் வீட்டில் உப்பு தண்ணி அதிகமாக இருந்தால் இதில் டிஷ்வாஷர் சால்ட்டுன்னு போட ஒரு தனி இடம் இருக்கும். அதை மறக்காமல் பில் பண்ணிவிடுங்க. அப்போ தான் மிஷின் ரொம்ப நாள் உழைக்கும். எல்லா பாத்திரத்தையும் போடலாமா? சில்வர் ஸ்டெயினு, ஸ்டீலு, கண்ணாடி, செராமிக் எல்லாத்தையும் தாராளமாக போடலாம். ஆனால் மரம், ரொம்ப மெலிசான பிளாஸ்டிக் பொருட்களை உள்ளே வைக்காதீங்க. ஏன்னா இது சுடு தண்ணியில் வர்றதால அது உருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயின்டெனன்ஸ் எப்படி? ரொம்ப சிம்பிள். இது ஒரு கீழே ஃபில்ட்ரு இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறை அந்த ஃபில்டரை மட்டும் கழட்டி தண்ணியில் அலசிட்டு திரும்ப மாட்டிடுங்க, அவ்வளோதான். பாத்திரத்தை சுத்தம் செய்யாமல் அப்படியே உள்ளே வைக்கலாமா? அப்படி செய்யாதீங்க. தட்டில் இருக்கிற சாப்பாடு மீதி, எலும்பு துண்டு இதையெல்லாம் ஒரு தடவை தண்ணியில் நனைச்சிட்டு உள்ளே வைங்க. அப்போ தான் ஃபில்ட்ரு அழுக்கு சேராமல் இருக்கும். நன்மை தீமைகள், இவ்வளோ நேரம் இதோட டெமோ மற்றும் சிறப்பம்சங்களை பார்த்தோம். இந்த டிஷ்வாஷரோட ப்ளஸ் என்ன, மைனஸ் என்னன்னு நேரடியாக பார்க்கலாம். நேரமே தங்கம். முதலாவது நன்மை, நம்ம டைம் சேவிங். நீங்கள் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு 1 மணி நேரத்தில் வேறு உருப்படியான வேலையில் செய்யலாம். ஹைஜீனிக், கையால் தேய்க்கும்போது கூட நம்ம சாதாரண தண்ணியில் தான் கழுவுறோம். ஆனால் 70 டிகிரி சுடு தண்ணியில் கழுவுறதால கிருமிகள் இல்லாமல் பாத்திரங்கள் ரொம்ப சுத்தமாக இருக்கும். நம்ப மாட்டீங்க, நாம் கையால் ஒரு சிங்க்கு பாத்திரம் கழுவ 40லேருந்து 50 லிட்டர் தண்ணி செலவு பண்ணுவோம். ஆனால் இது வெறும் 5லேருந்து 8 லிட்டர்லேயே வேலையை முடிச்சிடும். காம்பேக்ட் சின்ன கிச்சன் வச்சுருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். தீமை என்னென்னா, எந்த பொருளுமே 100% பர்ஃபெக்ட் கிடையாது. இதில் எனக்கு தெரிஞ்ச சில குறைகள், அளவு. இதில் சின்ன சின்ன பாத்திரங்கள், தட்டுகள் தான் வைக்க முடியும். பெரிய பிரியாணி அண்டா அல்லது பெரிய இரும்பு கடாயை இதில் வைக்க முடியாது. ஆரம்பத்தில் ஒரு 15,000லேருந்து 20,000 வரைக்கும் முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் நீண்ட காலத்தில் பார்த்தா இது லாபம்தான். இப்போ கடைசியாக இதை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஒர்க்கிங் கப்புள், வேலைக்கு போகிற கணவன் மனைவி, பேச்சுலர் அல்லது 2 அல்லது 3 பேர் இருக்கிற சின்ன குடும்பம் அப்படின்னா கண்ணை மூடிட்டு இதை வாங்கலாம். இது உங்கள் வாழ்க்கையை ரொம்ப சுலபமாக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 6-8 பேர் இருக்கிற பெரிய குடும்பம் அப்படின்னா நீங்கள் இதோட ஃபுல் சைஸ் மாடலுக்கு போகிறது தான் நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் கிச்சனில் டென்ஷன் இல்லாமல் இருக்க இது ஒரு மல்டி ஹேப்பிக்கு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் கிச்சனில் டிஷ்வாஷர் இருக்கா இல்லை வாங்க போகிறீங்களான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம அவர் ஹோம் அவர் பிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இது போன்ற பயனுள்ள பொருட்களின் வீடியோ பற்றி உங்களை வீடு தேடி வரும். மற்றும் ஒரு